வணக்கம் மக்களே, நான் உங்க மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து. இப்ப நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவிக்கே தாங்க. டிவிக்கே பிரச்சனைகள் நாளுக்கு நாளா பெருசா போய்கிட்டே இருக்கு. எனக்கு கிட்டத்தட்ட 41 உயிர் போயிருக்கு. ஸோ அதனால வந்து அதை சாதாரணமா விட்டுட்டு நம்ம கடந்து போயிட முடியாது. இருக்க எல்லா கட்சிகளும் ஒவ்வொரு விதமா பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஆளும் கட்சி மூலியமா வந்து ஒரு ஆணையத்தை நியமிச்சு அதோட என்கொயரி போயிட்டே இருக்கு. அப்ப மத்திய அரசு ஒரு ஆணையத்தை நியமிச்சிருக்காங்க. அவங்க ஒரு 10, 12 பேர் வந்து இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா உள்ள கரூர் ஃபுல்லா உள்ள போய் செக் பண்ணி ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் என்கொயரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஐயா அண்ணாமலை கூடயே இருக்காரு. அதுல ஒரு லேடிட்ட கூட நிறைய பேசினாங்க. பேச போகும்போது அந்த லேடி சொல்றதை வச்சு பாத்தீங்க அப்படின்னா, அந்த 2 ஆம்புலன்ஸ் எதுக்கு வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஆம்புலன்ஸ் வந்ததுனால இங்கிட்டு இருக்க மக்களை பூரா அப்படியே அலை மாதிரி இங்கிட்டு தள்ளிட்டாங்க. தள்ளி முடிச்சதுக்கு அப்புறம் தாடியோட சோ அந்த ஏரியாலே நான் பார்த்தது இல்ல. அவங்க ரசிகர் மாதிரி எனக்கு தெரியல. அவங்க எல்லாருமே ஒரு 10, 15 பேர் வந்து புஷ் பண்ணி தள்ளனாலதான் நாங்க வந்து அந்த சட்டரை உடைச்சுக்கிட்டு உள்ள போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. உள்ள போன பாத்தீங்கன்னா லைட்டா குழி இருந்தது. அந்த குழிக்குள்ள உள்ள விழுந்துட்டோம். உள்ள விழுகிறத பார்த்தோன்னா சவுண்ட் அதிகமாகும் போது, கூட்டத்துல சவுண்ட் அதிகமாகும் போது போலீஸ் தடியடி நடத்துறாங்க. சோ அதுக்கு உள்ள போய் விழுந்துடுறோம். என் மகன் இல்லைன்னா நானும் நீ ஆஸ்பத்திரியில நான் ஒரு பாடியா தான் இருந்திருக்கணும். என் மகன் கூட இருந்ததுனால அவன் அப்படியே பிடிச்சி இழுத்து பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்றாங்க. அப்புறம் விஜய் ஒரு வீடியோ வேற விட்டுருந்தாரு. அவரு ஒரு இக்கனா வச்சுதான் சொல்றாரு. நாங்க ஒரு 5 மாவட்டம் போயிருக்கோம், அங்க எல்லாம் எதுவும் நடக்கல. ஆனா பர்டிகுலரா கரூர்ல மட்டும் ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி ஒரு ஆணையத்தை உருவாக்கி போய்கிட்டு இருக்காங்களா, ஆளும் கட்சி ஒரு ஆணையத்தை உருவாக்கி போயிட்டு இருக்காங்களா, போலீஸ் ஒரு சைடு என்கொயரி போய்கிட்டு இருக்கா. இந்த மூணுமே சேர்ந்து ஒரே நேர்கோட்டுக்கு வருமா, பிரச்சனை யாரு எப்படி என்னன்றத கண்டுபிடிப்பாங்களா அப்படின்றது கண்டுபிடிச்சு ரிசல்ட் வெளியில வருமா, இல்ல இந்த கள்ளக்குறிச்சி இல்ல இந்த லாக்அப் டெத்து அதெல்லாம் ஒரு ஒரு வாரத்துக்கு பேசிக்கிட்டு இருப்போம். அடுத்து விட்டுட்டு அடுத்த பிரச்சனை வந்தோம்னா சினிமாவில் சொன்ன மாதிரி அதை மறந்துட்டு அடுத்த பிரச்சனைக்கு போயிருமே, அந்த மாதிரி போயிருமா. சோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. இன்னும் அதுக்கு அடுத்து இதை விட ஒரு பெரிய பிரச்சனை வந்து இதை ஆஃப் ஆகணும். சோ அதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்களா கட்சிகள் சார்பா அப்படின்றது தெரியல. ஐயா விஜய் வந்து ஒரு தரப்பு ஆதரவாகவும் ஒரு தரப்பு எதிராகவும் பேசுறாங்க. அது எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவரு அது ஆக்சுவலா ஏன் அவர் அங்க போகணும், சென்னைக்கு ஏன் போனாரு, அவர் இங்கே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லுது. ஒரு அவங்க தரப்புல இங்க இருந்திருந்தா திருப்பியும் மக்கள் கோபம் பெருசா வந்து பெரிய கலவரங்கள் வந்துருமோ, அவர் ஸ்டே பண்ணிருக்க ஹோட்டல்ல அடிச்சு நொடிக்கிறவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வர்றது அவர் சொல்றாங்க. அவர் போயிருக்க கூடாதுன்னு ஒரு குரூப் சொல்லுவோம். ஒருவேளை அவர் இருந்திருந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாருன்னா, இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் அவர் ஏன் இங்க இருக்கணும், அவர் கிளம்பி போயிருக்கலாம்ல, அவர் போயிருந்தாருன்னா அந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. அப்படியும் நாக்கு பேசும், இப்படியும் நாக்கு பேசும். அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நாங்க அப்படியே சமூக ஊடகங்கள்ல கொட்டுறோம்னு சொல்லி கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆளும் கட்சி திமுக வந்து கட்சிக்கு எதிராகவோ இல்ல வன்முறை தூண்டும் விதத்திலேயோ எந்தெந்த யூடியூபர்ஸ் இருந்தாங்களோ அவங்களை பூரா முடிச்சு தூக்கி உள்ள போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சோ அதாவது வந்து என்ன நடந்தது நடந்துருச்சு, ரைட், ஓகே, அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சுட்டாப்ல, அதோட அதை முடிச்சு விட்டு இருக்கணும். சோ அடுத்து இந்த அறிக்கைகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன ஒரு முடிவை கொண்டு வர போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.